அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. தமிழக முதலமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடி சொன்னது வந்து நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அப்படின்னு 1000 ரூபா கொடுத்தவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னும் பஸ்ஸில் வந்து பெண்களுக்கான பயணம் வந்து பலன் அளிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதற்காக இவர்களுக்கு ஓட்டளிக்கப்படவில்லை. அவர் வெற்றி பெற்றதற்கான காரணம் அதுவல்ல, அவர்களுக்கு அதனால் நல்ல பேரும் வரல. ஸோ கவர்மெண்டோடைய எக்ஸ்சேக்கர் கஜானாக்கு செலவு இழுத்து விட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கலைன்னு சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டாம். நிறைய இடங்களில் அன்றாடம் ஒரு பிரச்சனையாக மாறிட்டே இருக்குது. பட்டப்பகலில் ஒரு 6 பேர் வந்து திருநெல்வேலியில் நடு ரோட்டில் வந்து ஒரு பாளையங்கோட்டையில் ஒரு அருவாள் எடுத்து வெட்டுறாங்க அப்படின்னா. இன்னைக்கு காலையில் நான் நியூஸ் பார்த்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அது ஏதோ ஜாதி ஆங்கிள் இருக்குமான்னு பார்ப்போம், அது கேஸ்ட் ஆங்கிள் இருக்குமான்னு பார்ப்போம்னு போயிருக்காங்க. வெறும் ரவுடிகளுக்கான மோதலா இல்லை ஜாதியை பின்படுத்தும் மோதலா? நீலம் பண்பாட்டு மையம்லாம் கண்டிச்சிருந்தாங்க. அது ஒரு சாதி ரீதியான நமக்கு தெரியல. அது வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தருணம் வரைக்கும் ஒரு கைது கூட நடக்கல. இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சுன்னு கேட்க, ஸோ இந்த அச்சம் எப்படி இல்லாமல் போச்சுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு குற்றம் செய்யறதுக்கான கூச்சம் வேணுமா வேண்டாம்? கலாட்சேத்ரால 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர் வந்து ஒரு மாணவியை பாலியல் துன்பத்தை பண்ணான்னு அந்த அம்மா வந்து ஃபாரின்ல இருந்துட்டு 20 வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த பேராசிரியரை வெளியே விட்ட மாட்டேன்னு அரசாங்கம் நிற்குது. அருவாள் எடுத்து கொலை பண்றவன் ரோட்ல இருக்கிறான். 15 வருஷம் முன்னாடி ஏதோ நடந்து சொல்லிட்டு அவர் ஒருத்தர் உள்ள வச்சிருக்காங்க. பெயில் கொடுக்க கூடாதுன்னு நீ காவல்துறை சொல்லு. அவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க எங்க போக்கஸ் பண்றீங்கன்னு நீங்க பல்பீர் சிங்கை தூக்கி நடவடிக்கை எடுத்துட்டீங்க. அவர் மேல மனித உரிமையெல்லாம் வந்துருச்சு. கொலை பண்றவங்க மேல மனித உரிமை கிடையாது, அது மேல ஆக்ஷன் எடுத்தது மேல மனித உரிமை. இன்னைக்கு மாமூல் வண்ணாரப்பட்டில தண்டையார்பட்டில இப்ப நடக்கும் சார். உள்ள வந்து ஒரு 6 பசங்க ஒரு பாயை வந்து வெட்டுறாங்க சார். அப்படியே காசு கொடுக்கலன்னு. இதெல்லாம் என்ன சார் லாண்ட் ஆர்டர்ன்றீங்க? ஒருத்தர் கடன் நடத்த முடியாதுன்னு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, ஒரு தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்திட்டு இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் நடக்குதோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருதோ. பொலிட்டிக்கல் வெல்விஷிங் பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஏதாவது பண்ணணும்னா நீங்க பெர்மிஷன் வாங்கணும். அவ்வளவுதான். போலீஸ் ஆபீசர்ஸ் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ இதுக்கும் அரசு தான் பொறுப்பு இருக்கணும். முழுக்க அரசு. தேர்தல் ஆணையமோ கோட் ஆஃப் கண்டக்ட் எங்க வரும்? உங்களுக்கு தான் பிஜேபி சொல்லணுமா? சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நரேந்திர மோடி தான் காரணம் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கு நரேந்திர மோடி காரணம் சொல்லிட்டு போயிருவது என்ன இருக்கு? எடுத்து போச்சு. தமிழ்நாடுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் தானே பாதிக்கும். தமிழ்நாடு போலீஸ்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் தானே பாதிக்கும். ஹோம் டிபார்ட்மெண்ட் சிஎம் தானே போய் நிற்கும். ரிசல்ட்டை பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும், கட்டாயமாக எதிரொலிக்கும். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், திமுக ஆட்சியில் அப்படி இருக்காதுங்கிற ஒரு பிம்பம் இருக்குதா இல்லையா? அந்த பேரை மாற்றணுமா வேண்டாமா? திமுக ஆட்சி போலீஸ் அட்ராசிட்டி அப்போ நிறையா இருந்துச்சு, இன்னும் பிம்பம் இருக்குல்ல. எதிர்கட்சிகள் இதை சரியா பயன்படுத்திக்கிறாங்களா? ஏன்னா திமுகவுக்கு சொன்னீங்க, எதிர்கட்சிகள் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. சரியாவே பயன்படுத்தி நான் பார்த்த என்னுடைய அரசியல் வரலாற்றில் திமுக போன்ற ஒரு ஆகச்சிறந்த எதிர்கட்சி நான் பார்த்ததே கிடையாது. பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. சின்ன விஷயத்தை கூட அடிச்சு நொறுக்கி பண்ணிடுவாங்க. அதையே அவர் ஆட்சிக்கு வந்தப்பறம் செய்வாங்க. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் வியந்துகிட்டே இருப்பேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. திமுக அரசின் இந்த 3 ஆண்டு கால ஆட்சி குறித்து உங்களுடைய பார்வை சார்? நிறைய சம்பவங்கள், நிறைய காலம், அதனால் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோம். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. தமிழக முதலமைச்சர் பதவியேற்புக்கு முன்னாடி சொன்னது வந்து நமக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காதவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அப்படின்னார். ஆனால் அவங்க வந்து நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த ப்ராமிஸே அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியலங்கிற பார்க்குறோம். மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்தாக இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் வந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து தகுதியானவருக்குன்னு மாற்றி நம்ம ஏற்கனவே பார்த்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு 3 கோடி குடும்பம் சாதாரணமாக இருக்கும்னு நினச்சின்னா 1,15,00,000 குடும்பத்தை தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கணக்குலேயே ஒரு 1,25,1,80,00,000 குடும்பங்களுக்கு வந்து கொடுக்கப்படலை. ஸோ வந்து அது மாதிரி பஸ்ஸு திட்டம் வந்து ரொம்ப ஒரு அது ஆக்சுவலாக பலன் அளிக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். 1000 ரூபா கொடுத்தவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னும் பஸ்ஸில் வந்து பெண்களுக்கான பயணம் வந்து பலன் அளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக மாறல நினைக்கிறேன். அதாவது இவர்கள் என்ன கணக்குக்காக இவர்கள் கொடுத்தார்களோ அது நடக்கலை. அதற்காக இவர்களுக்கு ஓட்டளிக்கப்படவில்லை. அவர்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் அதுவல்ல, அவர்களுக்கு அதனால் நல்ல பேரும் வரல. ஸோ கவர்மெண்டோடைய எக்ஸ்சேக்கர் கஜானாக்கு செலவு இழுத்து விட்டதை தவிர வேறு எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பேருந்துகளை ரிப்பேர் பண்ண முடியாமல் கண்டக்டர் கீழே விழுறாரு, லேடி கீழே விழுறாங்க, வண்டி டயர் முன்னாடி தனியாக ஓடுதுன்னு எவ்ரி டே ஒரு நியூஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. எவ்ரி டே தலைமைச் செயலர் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து பண்ணிவிட்டு உடனே பண்ணியிருங்கப்பா அப்படின்றார். அப்போயே ரிப்பேர் பண்ணுங்கன்னப்பா சொன்னார்.
ஃபஸ்ட் இயர் பட்ஜெட்லேருந்து புது பஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பஸ் வாங்கி நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு பச்சை கொடி காட்டி திறந்து வச்சு தான் எனக்கு ஞாபகம் மேலே தூக்கி வச்சா ஞாபகமே இல்லை. ஸோ அடிப்படை தேவைகளுக்கான செலவுகளுக்கு காசே இல்லாமல் மாதம் வந்து கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த 1000 ரூபா திட்டத்துக்கு மட்டுமே எவ்ரி மந்த் அப்படியே வந்து சப்ஜெக்டாக போகுது. அப்புறம் நம்ம இப்போ தான் ஒரு ரீசெண்டாக நியூஸ் வந்துச்சு, மின்வாரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடி ரூபாய்க்கு மேலே நட்டத்தில் தனியாக இருக்கிறது போயிட்டுருக்கு. அரசாங்கம் அது கொடுக்க வேண்டிய காசே கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. அப்படி எங்கே போனாலும் கடன் நபார்டு வந்து இதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல போய் நிற்கிது. மத்திய அரசு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ஃபண்டை ரைஸ் பண்ணுறது, மொபிலைஸ் பண்ணுறதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ளாச்சு. அதற்கான காரணம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் மெஜாரிட்டியான வாக்குறுதிகள் அவர்களாலே நிறைவேற்ற முடியல. சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டாம், நிறைய இடங்களில் அன்றாட ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு ஹாப்பி கவர்மெண்ட் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னு நான் நினைக்கல. அதனுடைய தாக்கத்தை தமிழக முதலமைச்சரே தெரிஞ்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் வந்து எதிரணிகள் வந்து இரண்டுபட்டு கிடந்தபோது படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்த போதும் அவர் வந்து கூடுதலான கூட்டணிக்கும் இருப்பதை முழுமையாக தக்க வைப்பதற்கு முயற்சி பண்ணாருன்னு நான் பார்க்குறேன். நம்ம இயல்பில் பார்க்குறோம், ஒரு கூட்டணி ரெண்டாக பிளந்துச்சுன்னா ஏடிஎம்கே நம்ம எளிமையான கணக்கு ஏடிஎம்கே பிஜேபி ரெண்டாக உடையிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம ஆளுங்கட்சிக்கு வந்து அட்வான்டேஜும் பார்க்கணும். ஒரு ஓட்டு கூட வேணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க போகிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து இருக்கிற கூட்டணியை கடுமையான முயற்சியை தக்க வச்சாங்க. ப்ளஸ் வந்து திரு கமலஹாசன் அவர்கள் உள்ள சேர்த்துட்டாங்க. விடிய ஊர் ஊராக போய் பிரச்சனை பண்ணாங்க, பணம் கொடுத்ததா பல இடங்கள். அப்போ வந்து சாதாரணமாக ஜெயிச்சிருக்கக்கூடிய இடங்களில் இவ்வளவு பெரிய மெனக்கெடல் தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. அப்போ திரும்பவும் வந்து அவங்க தன்னங்கட்டி தான் செய்ய வேண்டியிருக்குங்கிறதா. உங்களுக்கு புரியுதில்ல? நீங்கள் நல்ல பரீட்சை எழுதி நல்ல பரீட்சை எழுதி நல்ல மார்க் வரும். நல்ல மார்க் வருமா வராதா படிச்சிருக்கலாம் தெரியும், ஒரு பிட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதானே. அப்போ பணம் கொடுக்கப்பட்டதான புகார், அது வந்து அத்துமீறலுக்கான புகார், அது வந்து கூட்டணி கட்சி தக்க வச்சதுக்கான விஷயங்கள், இது எல்லாமே வந்து இந்த 1000 ரூபா கொடுத்தது இந்த எல்லாமே சேர்ந்துருதுன்னா அவர்கள் மீது மக்கள் ஒரு திருப்தியான நிலைமையில் இல்லை அப்படிங்கிறத காட்டும். சட்டம் ஒழுங்குலாம் சொல்லியிருந்தீங்க சார், ஆனால் அது காலங்காலமாக சொல்கிறது தானே. காலங்காலமாக சொல்கிறது தான், காலங்காலமாக நடக்கிறது தான். எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுட்டு போயிட்டோன்னு அர்த்தம். விபச்சாரம் எப்பயுமே நடக்கும். விபச்சாரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? இல்லை இங்கே குஜராத்தில் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? டெல்லியில் நடக்க முடியுமா? எங்கேயாவது இந்தியாவில் விபச்சாரம் நடக்கலன்னு சொல்ல முடியுமா? மது போதையினால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்ச்சி, கண்ணக்களவு, திருட்டு, வழிப்பறி இதெல்லாம் நடக்கலாம், எங்கேயாவது நடக்கலன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடத்துல. அப்போ வாங்க வீட்டுக்கு போயிடுவோம். எதுக்கு பேட்டி, எதுக்கு பேச்சு, எதுக்கு கேள்வி, எதுக்கு விவாதம், எதுக்கு வாதம், எதுக்கு எதிர்கட்சி, எதுக்கு ஆளுங்கட்சி, மொத்தத்தையும் முடிச்சுட்டு போயிடலாமே, ஒன்றும் பிரச்சனை. எதுக்கு கோர்ட்டு? முதல்ல நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தீங்க? தண்டனை இத்தனை வருஷமாக நீங்கள் 75 வருஷமாக நம்ம ஊரில் சட்டத்துக்கு வந்து நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றங்கள் மரண தண்டனை வரைக்கும் கொடுத்துருச்சு. நிர்பயா கேஸ்லாம் ஏதோ பாலியல் முடிச்சு குறைஞ்சதா? எதுக்கு நீதிமன்றம், எதுக்கு தண்டனை? ரொம்ப அதிகமாகிட்டாமல் தடுக்கிறதுக்கு இல்லை சார். வரட்டும், ஒருத்தன் பாலியல் ஒன்று வச்சு பண்ணுறான், நீங்கள் பார்த்துட்டீங்க, கன்ஃபார்ம் சத்து 4000 வச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க போயிடுவோம். இல்லை சார், அது இன்னும் அதிகமான குற்றங்கள். அதைத்தான் சார் சொல்றேன். நாம ஒரு நாகரிக சமுதாயம், குற்றமில்லாத சமுதாயத்தை நோக்கி நகரும். அது போதா போலையா வரலையாங்க, ஆனா முயற்சி அதுக்கு தான் காவல் நிலையம், அதற்கு தான் சட்டம் ஒழுங்கு, அதற்கு தான் நீதிமன்றங்கள், அதற்கு தான் இத்தனை சட்டங்கள். புரியுதுங்களா? அப்போ வந்து அதை மீறி இது வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன கட்டுப்பாடு பண்றோம் பார்க்கணும். ஒன்றும் இல்லை சார், நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையும் நடக்கும், பிரச்சனை நடக்கும். 2 ரவுடிகளுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தாரால் ஒரு பிரச்சனைன்னு விட்டுலாம். ஆனால் பட்டப்பகலில் ஒரு 6 பேர் வந்து திருநெல்வேலியில் நடு ரோட்டில் வந்து ஒரு பாளையங்கோட்டையில் ஒரு அருவாள் எடுத்து வெட்டுறாங்க அப்படின்னா முதல்ல பார்க்க அவன் ஒரு ரவுடி, இவன் ஒரு ரவுடி, இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு காரணம் சொல்லிக்கோங்க. அது வந்து அவங்களுக்குள்ள ரைவல்ரின்னு சொல்லிக்கோங்க. இப்போ இன்னைக்கு காலைல நான் நியூஸ் பார்த்தேன், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அது ஏதோ ஜாதி ஆங்கிள் இருக்குமான்னு பார்ப்போம், அது கேஸ்ட் ஆங்கிள் இருக்குமான்னு பார்ப்போம்னு போயிருக்காங்க. வெறும் ரவுடிகளுக்கான மோதலா இல்லை ஜாதியை பின்படுத்தும் மோதலா? நீலம் பண்பாட்டு மையம்லாம் கண்டிச்சிருந்தாங்க. அது ஒரு சாதி ரீதியான நமக்கு தெரியல. அது வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க தருணம் வரைக்கும் ஒரு கைது கூட நடக்கலை. அது வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு மேலே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜாதி ரீதியான கொலையா, ரவுடிகளுக்கு இடையிலான பகையா அப்படின்னு பார்க்குறாங்க. அது எதுவானாலும் இருந்து நான் அந்த இடத்துக்கு போல, ஜாதினா அது தனியாக இன்னும் பெருசாக பேசணும். இருந்தாலும் நான் வந்து ஒரு இடத்துக்கு வரேன். இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறேன். ஒரு பகலில் ஹோட்டலில் சாப்பிட போகிற இடத்துல அவர் ஹோட்டலில் சாப்பிட்டு வெளியே வர்றாரு. வண்டியை காரை குறுக்க நிப்பாட்டி அவரை இறங்கி ஆளுக்கு ஒரு அருவாள், 6 பேர் அருவாள் எடுத்து கண்ணா பின்னான்னு செதற வெட்டி அப்படியே காரில் ஏறி கிளம்பி போகிறார். இந்த துணிச்சல் முறை நம்மளை யாராவது பார்த்துருவான், யாராவது நம்மளை பிடிச்சிருவான், குறுக்க கால் விட்டுருவான். சிசிடிவியில் நம்ம மாட்டிட்டாங்க. சிசிடிவி தெரிஞ்சிருக்குல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பேரோட முகம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பாப்பா வந்துடும். ஸோ இந்த அச்சம் எப்படி இல்லாமல் போச்சுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு குற்றம் செய்கிறதுக்கான கூச்சம் வேணுமா வேண்டாமா? எப்படி நம்ம அரசு மதுபான விற்பனை வந்து குஜராத்லேயும் கிடைக்குங்க, பீகார்லேயும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும். பீகாரில் வந்து கள்ளச்சாராய பீகாரில் வந்து குஜராத்தோட கடுமையான மதுபானத்துக்கான தடை இருக்குது, சரிங்களா? கடுமையான தடை. அங்கே வந்து கள்ளச்சாராய சாகுபடி நடக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை மீறி 4 பேர் சாராயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாராயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நீங்கள் பீகார் மாதிரி நடக்கல. ஆனால் மாநில அரசே மதுபானம் இருக்கும்போது என்னாகும்? மது இருந்தது பற்றிய கூச்சம் போகும். பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர் குடிச்சு போட்டு வர்றாங்க பள்ளிக்கூடத்துக்கு.
இது எப்படி நடக்கும்? கவர்மெண்ட்டை விற்கும்போது நீ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு போட்டு குடிச்சு போட்டு வந்துப்பாங்க. டிரைவர்கள் குடிச்சு போட்டு நம்ம மேலே பார்க்கும். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு விபத்து நடந்துச்சு. ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு, ஒரு பஸ் சர்ன்னு பின்னாடி வந்து அடிச்சிருச்சு. நடுவில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார், இறந்து போயிட்டார். பார்த்தா இந்த பின்னாடி ரிவர்ஸில் வந்து குடிச்சிருக்கிறார். டியூட்டியில் இருக்கக்கூடிய டிரைவர் குடிச்சிருக்கிறார். இதுதான் அரசாங்கமே மதுவானம் இருக்கிறதுனால வரக்கூடிய. ஸோ கொலையோ கொள்ளையோ எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த துணிச்சல் எப்படி வரும்னா அச்சமற்ற தன்மை. ஒன்றும் நடக்காது, 15 நாள் ரிமாண்டு, அதுக்கப்புறம் பெயில் வாங்கிடலாம். அதுக்குள்ளே நீங்கள் போய் கடைசியில் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போனீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம். நீங்கள் டேட்டா தரவு எடுத்து பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம். 100 கொலைகளில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கன்விக்ட் ஆகிறது வந்து 30% கொலைகள் தான். ஒன்று இங்கே விடுவிச்சிருவாங்க, இல்லை உயர்நீதிமன்றத்தில் விடுவிச்சுருவாங்க, கடைசியில் போனால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் விடுதலை ஆகக்கூடியது 70% வழக்குகள் கொலை வழக்குகள்லையே. அப்போ என்ன 100 பேரில் 70 பேர் வெளியே வந்துடும். ரொம்ப போனால் ஒரு 6 மாதம் 7 மாதம் உள்ளே இருக்கும். அப்புறம் நீ தாதாவாயிடலாம், அப்புறம் நீ கிங் ஆயிடலாம். உன்னை கண்டு நாடு பயப்படும். நம்ம தான் ஏரியாக்கு ஆள் பெரிய, நம்ம தான் ஜாதிக்கு பெரிய ஆள், அவனை நான் பெயில் எடுத்துருவேன், அவன் குடும்பத்தை நான் பார்த்து. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடக்குது? அப்போ கேரளாவில் சும்மா துணை தகவல் உங்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி காங்கிரஸ் கட்சி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கு 2 நாள் முன்னாடி. கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணிக்கு இல்லை, தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கேரளாவில் விமர்சனம். ஆளு மார்க்சிஸ்ட் பற்றி காங்கிரஸ் சொல்லுது. அவங்க ரவுடிகளை விட்டு ஏவி கொலை பண்ணுறாங்க, அந்த ரவுடிகளுடைய வீட்டை பாதுகாக்கிறாங்க, கொலை பண்ணவங்களுக்கு பதிலாக வேற ஆளை சரண்டர் பண்ணி ஜெயிலில் வச்சிடுறாங்க, அந்த ரவுடியை சுதந்திரமாக வச்சுருக்காங்க. இது பயங்கரவாதிகளுடைய பேட்டர்ன். அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செய்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஆறுதலும் தேர்தலும் பேக்கப்பும் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன குற்றம் தடுப்பீங்கன்னு கேட்கு. நம்மளை பார்த்துருவாங்க, நம்மளை வக்கீல் வச்சுருக்காங்க, நம்ம வெளியே கொண்டு வந்துருவாங்க, நம்ம வெளியே வந்துடலாம், ஒன்றும் ப்ராசஸ் ஆகாது, நம்ம எதுவும் யாரும் பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சா நமக்கு வேற ஆள் வந்துடும். இவ்வளவு நடந்துச்சுன்னா அப்படியாக தமிழ்நாட்டில் இருக்குது நிலைமை. நான் சொல்ல வர்றது டேட்டாக்கள். அந்த டேட்டாக்கான இன்டர்பிரேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ பண்ணிக்கணும். நடக்குதா நடக்கலையான்னு நீங்கள் யோசிங்க. என்னுடைய கவலை இவ்வளோதான். 70% வந்து கன்விக்ஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க, கன்விக்ட் ஆறுதல். அப்புறம் என்ன ஆகும்? இல்லை சார், ஒரு பட்ட பகலில் ஒரு கொலை நடக்குதுன்றதுக்காக அது அவங்க அச்சமற்ற தன்மை உருவாக்கிருச்சு இந்த அரசு. நான் ஒரு கொலையை சொல்ல இன்னொரு 1000 கொலையை சொல்ல முடியும். நம்ம வந்து ஒவ்வொரு கொலைக்கும் போய்கிட்டே இருக்கணும். நான் ஒரு ஆணவ கொலை கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த நான் கேட்குறது இந்த கொலை நடக்கிறது சார், உணர்ச்சப்பட்டு ஒரு விஷயத்தில் சில விஷயம் நடக்கும் சார். வீட்டில் பொண்டாட்டி புருஷன் கூட தாராறு நடக்கும், சலார் நனைஞ்சிரும், அந்த அம்மா போய் சோரில் விழுந்துரும், கீழே விழுந்துரும், மயங்கிருக்கும், அப்புறம் போய் பார்த்தா இறங்கிடும். இதை மாதிரியான விஷயங்களும் நடக்கலாம். இதை நான் வேறு கேட்டகரியில் சேர்க்குறேன். பிளான்டட் மர்டர் பார்த்தீங்களா, திட்டமிட்டு, அதுதான் நான் திரும்ப சொல்ல வர விஷயம். இந்த கொலைகளை வந்து நான் சாதாரண கொலை சொல்கிறேன். நீங்கள் ராஜீவ்காந்தி கொலையும் ரோட்டில் நடக்கிற இன்னொரு கொலையும் ஒரு கொலை கிடையாது. ஒரு திட்டமிட்டு நடக்கக்கூடிய ஒரு கொலையை நீங்கள் 10 கொலையோட சேர்ந்து அங்கே ஒரு உயிர் போச்சு, இங்கே ஒரு உயிர் போச்சு, அப்படி பண்ண முடியாது. இதுதான் அந்த அச்சமற்ற தன்மை மட்டுமல்ல, அச்சுறுத்தும் தன்மையும் கூட. உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க, 5 தனிப்படை அமைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு ராமஜெயம் கொலை வழக்கில் நீங்கள் தனிப்படை என்னாச்சு? வக்கீல் சங்கரசுப்புடைய மகன் வழக்கு தனிப்படை என்னாச்சு? நம்ம இப்போ ஜெயக்குமார் தனசிங்குடைய கொலையில் வந்து உங்களுக்கு தனிப்படையில் என்னாச்சு? அதுதான் இந்த எண்ணிக்கை அதிகரிச்ச போனால் வேங்கவயல் கேஸில் என்னாச்சு? இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறேன். 1 அத்திப்பூத்த மாதிரி அங்கே 2 அத்திப்பூத்த மாதிரினா பரவாயில்ல. கலாட்சேத்ராவில் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர் வந்து ஒரு மாணவியை பாலியல் துன்பத்தை பண்ணான்னு அந்த அம்மா வந்து ஃபாரினில் இருந்துக்கிட்டு 20 வருஷம் கழிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த பேராசிரியரை வெளியே விட்ட மாட்டேன்னு அரசாங்கம் நிற்குது. நான் விடணும்னு சொல்லலை, ஏன்னா வெளியில் வந்து கலைச்சிருவாரு அப்படின்ட்டு. ஸோ 15 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு மாணவி தவிர வேறு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அந்த மாணவி ஃபாரினில் இருக்கிறாங்க, நேரில் வந்து சொல்ல இமெயில் அனுப்புவார். போலீஸ் வந்து பியூட்டிஃபுல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒரு இமெயிலுக்கு இவ்வளோ ரியாக்ஷன் எடுக்கிறாங்க. தட்ஸ் வெரி குட் லாண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். ஆனால் அவரை வெளியில் விட மாட்டேன்னு சொல்கிறவங்க இவ்வளோ பேர் வெளியில் வச்சிருக்கிறாங்க. அருவாள் எடுத்து கொலை பண்ணுறவன் ரோட்டில் இருக்கிறான். 15 வருஷம் முன்னாடி எதாவது நடந்து சொல்லிட்டு அவர் ஒருத்தர் உள்ள வச்சிருக்காங்க. பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லுது. அவ்வளோதான் பாயிண்ட். நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? காவல்துறை மீது அச்சம் வேணாமான்ற. நான் வந்து தமிழக அரசு மீது, திமுக மீது அப்படிலாம் சொல்ல. காவல்துறை ஒரு யூனிஃபார்மில் ஒருத்தரை பார்த்தா பயப்பட வேண்டாமா சார்? உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 1.5 லட்சம் போலீஸ் தான். நீங்கள் 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எப்படி ஒரு 1.5 லட்சம் போலீஸ் வந்து இந்த 7 கோடி மக்களை சரி பண்ண முடியும்? நீங்கள் பயன்படுத்த முடியுங்க. அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தார்மீக உணர்வும் அச்ச உணர்வும் தான் இந்த போலீஸே வச்சுருக்கோம். ஒரு 100 பேர் சேர்ந்தால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிடலாம்ல சார்? அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் 10 பேர் தான் இருப்பாங்க. எண்ணி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு போலீஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ எது அவங்களை காப்பாற்று, எது போலீஸ் கண்டு ஒரு அச்சம்னா அந்த தார்மீகம், லா அண்ட் ஆர்டர். அதுதான் ஆர்டர். லா ரைட்டு, ஆர்டர்னு என்னது? லா வந்து சட்டப்படி நடக்கணும். அப்புறம் இந்த சட்டப்படி நடக்கணும் முடிஞ்சு வச்சு, லான்னு முடிஞ்சு வச்சு, அப்புறம் ஆர்டர்னு எது சொல்கிறீங்க? சட்டம் இருக்குது, அப்புறம் ஒழுங்கு என்னது? இந்த ஒழுங்கு தான் கெட்டு போச்சுன்ற. சட்டம் சட்டமாக நிற்கிது, ஒழுங்கு கெட்டு போச்சு. அந்த ஒழுங்கு தான் அச்சமற்ற தன்மையை கொடுக்குது. அந்த ஒழுங்கு தான் பட்ட பகலில் விசேஷிச்சுது.
நான் தான் சொன்னேன், நீங்கள் பயந்து போய் சார் மதுபானம் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தான், ஒளிஞ்சு நின்று ஓடி நின்று தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் தெரியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பட்ட பகலில் கல்யாண வீட்டுக்கு குடிச்சு போட்டு வரான், நேராக சாப்பிட்றதுக்கு வரான், குடிச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். என்னப்பா பார்ட்டியா அப்படின்னு ஹாப்பியாக போகிறேன். அப்போ என்ன அது குடிக்கிறது பற்றின கூச்சம் போச்சு. ரைட், அதே தான் இப்போ கொள்ளை பாலியல் வச்சுருந்தா கூச்சம் போச்சு. என்ன பண்ணிடுவீங்க அப்படின்ற, நான் ரவுடி, நான் யார் தெரியுமா, நாங்கள் வந்து புதிய ரவுடிகளை உருவாக்கிட்டு இருக்கேன். ஆனால் சார் திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் இது அதிகமாக நடந்துட்டு இருக்கு, அடுத்தடுத்து நடக்குது. இந்த ஒரு மாதத்துலேயே 5 நடந்துருச்சுன்றாங்க. ஸோ அது அதனுடைய வெளிப்பாடு அந்த அம்பாசமுத்திரத்தில் விகேபுரத்தில் அம்பாசமுத்திரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார், தன் பல்பீர் சிங் அப்படின்ட்டு. அவர் வந்து குற்றவாளிகளை பூரா வந்து கடுமையாக தண்டனை பண்ணுறாரு, பல்ல பிடுங்கி விட்டுறாரு, கையை காலை உடச்சி விட்டுறாருன்னு ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணி மனித உரிமைகள் ஆர்வலாம் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி இப்போ தான் வெளியே ரிவோக் ஆகி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவங்கள் நடந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அதே அந்த அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் தான், சரிங்களா? அந்த பகுதி மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் கேட்கணும். ஆட்டோக்காரர்கள்லேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதும் சாமானிய மக்களும் போஸ்டர் ஒட்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்காதீங்கன்னா. ஏன்னா அங்கே தான் ஒரு கொஞ்சம் அச்சம் இருந்தது. தவறு செஞ்சால் தொலைச்சி கட்டிடுவார், உள்ளே கட்டி லாடம் கட்டி, அந்த காலத்தை கேள்விப்பட்டிருப்பீங்கள, லாடம் கட்டிடுவாங்கன்னு. யார் தப்பு செய்கிறவங்க மேலே. அப்போ தப்பு செய்கிறவங்க மாட்டிக்கிடுவாங்க, அடி பின்னிடுவாங்கங்கிற பயம் இருக்கும், அந்த பக்கம் போக மாட்டேன். ஒரு பிரச்சனை கிடையாதுப்பா, கவலையப்படாதுப்பா, தப்பு செஞ்சால் போயிட்டே இருக்கலாம்ப்பான்னு ஒரு வந்துட்டு என்ன ஆகும். நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, பல்பீர் சிங்கை தூக்கி நடவடிக்கை எடுத்துட்டீங்க. அவரால் பாதிக்கப்பட்டு யார் சாமானியர் இருந்தால் அவர் மேலே மனித உரிமையெல்லாம் வந்துருச்சு. கொலை பண்ணுறவங்க மேலே மனித உரிமை கிடையாது, கொலை பண்ணுறவங்க மேலே மனித உரிமை கிடையாது, அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுத்தது மேலே மனித உரிமை. ஆனால் சார் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்தாலும் திமுக அரசு அவரை பாதுகாக்குதுன்னு ஒரு சார் ஊடகங்கள் சொல்கிறதுக்கும் ரங்கராஜ் பாண்டே சொல்கிறதுக்குமா நீங்கள் அச்சப்படுவீங்க? மனசாட்சி, நியாயம், தர்மம், அதான சட்டம் ஒழுங்கு. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவர் யூடியூப்பில் ஆளுக்கு பேசுகிறத வச்சு கணக்கா? நான் அப்படியே நான் சொன்னேன் ரங்கராஜ் பாண்டே சொல்ல செய்யுங்க நான் கேட்குறேன். மனசாட்சி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த யங் ஏஜில் போட்டு அப்படி இருந்தால் தானே சார் சரியாக இருக்கும். என்கவுண்டர் நான் சொல்கிறேன், நீங்கள் பல்ல பிடுங்கிறதுக்கு சண்டைக்கு வந்தீங்க, என்கவுண்டருக்கு என்னைக்கு சண்டைக்கு வந்திருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? என்கவுண்டருக்கு ஏன் பப்ளிக் அவுட்ரேஜ் வரல இது வரைக்கும் தமிழ்நாட்டில்? 4 பேர் வந்து போஸ்டர் ஓட்டுவாங்க, 4 பேர் வந்து டிவியில் பேசுவாங்க. ஏன் வந்து பப்ளிக் அவுட்ரேஜ் ஏன் வரல என்கவுண்டருக்கு? ஏன்னா என்கவுண்டரில் கொல்லப்பட்ட யாருமே அப்பாவிகள் கிடையாது, புரியுங்களா? ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருக்கிறாங்க. என்கவுண்டர் நியாயமான எல்லாருமே நியாயம் இல்லாமப்பாங்க, ஆனால் என்கவுண்டருக்கு பற்றி ஏன் கொந்தளிக்க மாட்டுறாங்க? இவ்வளோதான் பாயிண்ட். அப்போ மக்களுக்கு தெரியும் சார் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு. பேங்க் ராபரி வேலைச்சேரில் நடந்துச்சு, 5 பேரும் வந்து பீகார் ஏதோ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸு, 5 பேரும் சுட்டு கொண்டாச்சு. கோயம்புத்தூரில் முஸ்கன் ரித்திக் அப்படின்னு 2 குழந்தைங்க, ஒரு பாலியல் ஒன்று வச்சு பள்ளிக்கூடம் போகிற குழந்தை அவரை எங்கடா பண்ண அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டி அங்கேயே சுட்டுட்டாங்க. கோயம்புத்தூர் கொண்டாடிச்சு. என்னப்பா சுட்டு போட்டீங்க, உங்களுக்கு யார் சட்டத்தில் உரிமை கொடுத்துட்டாங்கன்னு. ஹைதராபாத்தில் வந்து ஒரு பாலியல் ஒன்று வச்சு டாக்டருக்கு நடந்துச்சு, கூட்டு போய் அதே ஸ்பாட்டில் வச்சு என்கவுண்டரு. ஹைதராபாத் கொண்டாடிச்சு. அப்போ நீங்கள் என்கவுண்டர் சட்டவிரோதம் தானே? அப்போ எப்படி எதை எழுதிருச்சிங்க? அப்போ என்ன கடுமையான நடவடிக்கைகள் மூலம் கொண்டு நீங்கள் 40 வருஷத்துக்கு ஒரு கேஸ் பண்ணி அப்புறம் அதில் விடுதலை பண்ண சொல்லி ஒரு குரூப் கிளம்பி அவர் வந்து வாங்கலை, தெரிஞ்சு போனார், தெரியாமல் போனார், அதுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிளம்பி அப்புறம் என்ன நிற்கும்? உங்களுக்கு என்ன அச்சம் ஏற்படும் சார்? ஒருவேளை இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குது, ஒரு தேர்தல் விதிமுறைகள் இருக்குது, மாநில அரசினுடைய நேரடி அந்த கட்டுப்பாடு இருக்காது, ஆட்சியாளர்களின் கட்டுப்பாடு இருக்காது. ஸோ அதை பயன்படுத்திட்டு இந்த குற்றச்சம்பவங்கள்லாம் நடக்குதோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருதோ? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், திருநெல்வேலி தூத்துக்குடியில் இந்த மாதிரி நடக்கும் ஏரியா ஸ்பெசிஃபிக்காக வர சொன்னீங்க. இதை மாதிரி எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கு. சென்னையில் எங்கே நடக்கல? நடக்குது. மதுரையில் எங்கே நடக்கல? எல்லா ஊர்லையும். நாங்களாம் எங்கள் ஊருக்காரங்களாம் வந்து நாங்களாம் வீர விளைஞ்சம் பண்ணுவாங்க, சும்மா போனாலே அப்படின்னு தான் சவுண்ட் விடுவாங்க. கோயம்புத்தூர் சென்னையில் நீங்கள் பார்த்தது இல்லையா? எவ்வளோ பஞ்சாயத்து நடக்கும், எவ்வளோ கோஷ்டி போது நடக்கும், எவ்வளோ மாமூல் நீங்கள் உள்ளே போது பண்ணலையா? அந்த மாமூல் மேட்டர் மறந்துட்டேன் நான் சொல்கிறேன். நீங்கள் சட்டம் ஒழுங்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் 3 வருஷம் முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 3 வருஷம் முன்னாடி கேட்டது பூராமே நீங்கள் திமுக காரங்களாக தான் கேட்டிருப்பீங்க. தமிழக முதலமைச்சர் போய் ஒரு இடத்துல சாரி கேட்டாரா இல்லையா? ஒரு பரோட்டா கடையில் போய் பரோட்டா வந்து ஒரு குஸ்தி பண்ணி குத்திட்டான்னு சொல்லிட்டு அவர் அந்த பரோட்டா மாஸ்டர், பரோட்டா ஓனர், கடை ஓனரை கூட்டு தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார், அவருடைய கடையில் போய் சாப்பிட்டார். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்றீங்க? இன்னைக்கு மாமூல் கொடுத்து வண்ணாரப்பட்டில், தண்டையார்பட்டில் இப்போ நடக்கு சார். உள்ளே வந்து ஒரு 6 பசங்க ஒரு பாயை வந்து வெட்டுறாங்க சார். அப்படியே காசு கொடுக்கலன்னு கடையில் அவர் உட்காந்துருக்காரு, பொழப்பு நடத்துறாரு, அவனுக்கு காசு கேட்குறான். இதெல்லாம் என்ன சார் லாண்ட் ஆர்டர்ன்றீங்க? ஒருத்தர் கடை நடத்த முடியாதுன்னு என்ன சார் அர்த்தம் அதுக்கு? நீங்கள் ஏதோ பிளாக் பொருள் விற்கிறீங்க, தப்பான விஷயம் பண்ணுறீங்க, அவர் இது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு, காசு கொடுங்க கேட்குறாருன்னு வேறு விஷயம். ஒரு கடை நடத்த முடியல, துணி கடை, பெட்டி கடை, வருஷம் எடுத்து மாமூல் வரிசையாக 6 கடையில் வெட்டிட்டு போயிருக்காங்க சார். கல்லாப்பட்டில் அடிக்கலாம், டமால் போடுறான். இன்னொரு வீடியோ பார்த்தேன், ஒரு லேடி அது வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு, வீட்டுக்காரர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அந்த லேடி வந்து கடையில் உட்காந்துருக்கு மாற்றி விட்ருக்கு. எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சாதாரண சம்பவம். மதியம் 1 மணிக்கு வந்து வீட்டுக்காரமாக வந்து சமையல் கொடுத்துட்டு சாப்பிட அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வந்து வெட்டிட்டு காசு கொடுத்துட்டு கட்டுவாங்க சார்.
என்ன சார் இது வந்து உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க? இது வந்து கோயம்புத்தூர் இது நாங்குநேரில் நடக்குது, திருநெல்வேலியில் நடக்குது, தூத்துக்குடி எல்லா ஊர்லேயும் நடக்குது சார். இது அங்கே நடக்கிறது செய்தியாச்சு. நான் சொல்ல சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே ஸ்பெஷல் கேர் எடுத்து நீங்கள் பண்ணணுமா இல்லையா? அதற்கேற்ற டிஐஜி, அதற்கேற்ற ஐஜி, அதற்கேற்ற எஸ்பி, அதற்கேற்ற ஏடிஜி எல்லாம் நீங்கள் அப்படி கொண்டு வரணுமா இல்லையா? அப்படி தானே பண்ணணும். நீங்கள் ஒரு ஊரில் பற்றி நீங்கள் வந்து மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடக்குது, என்ன பண்ணுவீங்க? அக்கம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்துலாம் நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் இறக்குவீங்களா? அப்போ என்ன எதுக்காக இறக்குறீங்க? மதுரை டிஸ்ட்ரிக்ட் மதுரை பார்த்துக்கு விட வேண்டியதானே? அப்போ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை கொண்டு வந்து இறக்க வேண்டியதானே? அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபீஸர்ஸ் கொண்டு வந்து அதுக்கு ரைட் ஆஃபீஸர் லா அண்ட் ஆர்டர் யார் ஹேண்டில் பண்ணால் பார்த்து செய்ய வேண்டியதானே? அது கூட நடந்துக்கிட்டே இருக்கும் சார், விட்டுட்டே இருப்பீங்களா? அதைத்தான் நான் சொன்னேன். என்ன முக்கியம், திரு ஜெயக்குமார் தனசிங் பிரச்சனையும் போதே நான் அதை சொன்னேன், என்னுடைய வீடியோ சொன்னேன். தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள் என்ன நடக்குதுன்னா, அந்த போலீஸ் கமிஷனர்களையும் கலெக்டர்களையும் எஸ்பிக்களையும் அமைச்சர் பெருமக்கள் நமக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. அந்த அதிகாரிகளும் அமைச்சர் ஹாப்பியாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க. அதோடு முடிஞ்சிருது. அதற்கு பிறகு மக்கள் ஹாப்பியாக இருக்கணும், இந்த ஒட்டுமொத்த கெட்ட பேரும் தமிழக முதலமைச்சர் பேரில் போய் விடியுங்கிற கவலை அவங்களுக்கு இல்லை. அமைச்சர் பெருமக்களுக்கும் இல்லை, அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் இல்லை. இங்கே ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்குது சார்? சிஎம் கையில், அவர் டைரக்டர் கையில் இருக்குது. அவர் தான் ஹோம் டிபார்ட்மெண்ட் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு கெட்டவர் ஆகணும்னு யோசிக்க வேண்டாமா சார்? அப்போ என் ஊரில் ஒரு பிரச்சனை நடக்கூடாதுன்னு இருக்க வேண்டாமா சார்? நிறைய போலீஸ் ஆஃபீஸர், எங்கள் ஆஃபீஸர்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார். இந்த பாரு, இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நீ கஞ்சா வைக்கக்கூடாது, நீ வெளியே போய் என்ன பண்ணிக்க. என்ன என் ஜூரிஸ்டிக்ஷனில் பார்த்தேன்னா எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் எவ்வளோ பேர் சொல்லி நான் கேட்டு நான் பார்த்துருக்கேன் சார். கண்ணால் 100 போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கிறேன். ஐ டோல்ட் யூ, ஐ எம் ஃப்ரம் எ போலீஸ் ஃபேமிலி. 100 பேர் பார்த்துருக்கேன். எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் என் ஏரியாவில் கஞ்சா பார்த்தா நான் கொண்டுருவேன். நீ எங்கேயும் போய் எந்த ஊரில் என்ன பண்ணிக்கும், என் ஜூரிஸ்டிக்ஷனில் பக்கத்தில் வரக்கூடாது, தொலைச்சிடுவேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க சார், எவ்வளோ பேர். அப்போ அது ஓனர்ஷிப் எடுக்கணும்ல சார்? நமக்கு எதுக்கடா வம்பு, மாவட்டம் ஹாப்பியாக இருக்காரா, நமக்கு எதுக்கடா வம்பு, மந்திரி ஹாப்பியாக இருக்காரா, முடிஞ்சு வச்சுன்னா அப்போ முதலமைச்சருக்கு தான் இது பேர் கெட்ட பயிர் நிற்கிறோம். அதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. தென் எலெக்ஷன் கமிஷன் பற்றி கேட்குறீங்க, கோட் ஆஃப் கண்டக்ட். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடையாது. சாரி, கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து பொலிட்டீஷியன்ஸுக்கு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. இல்லை, அவங்க நேரடியாக அதிகாரிகள் உத்தரவிட முடியாது. எந்த சட்டத்தில் இருக்கு? எங்க இருக்கு? ஒரு கொலை நடந்துச்சுன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் பெர்மிஷன் கேட்கணுமா? அதிகாரிகள் அவங்களே நடவடிக்கை எடுக்கணும். ஆமா, அதுல எங்க கோட் ஆஃப் கண்டக்ட் எங்க வருது? அதான் முழுக்க அறியாமல் விளையிற கேள்வி. அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இது சார் பொலிட்டிக்கல் வெல்விஷிங் பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஏதாவது பண்ணணும்னா நீங்க பெர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதான். வார்த்தைகளை மீறி பேசுறது, தப்பா பேசுறது தான். போலீஸ் ஆபீசர்ஸ் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2021 தேர்தல் சமயத்தில் இதே மாதிரியான காலத்தில் இது இப்படியான ஒரு கொலை நடக்குது. ஸோ இப்போ மறுபடியும் நடக்குது. அப்போ இந்த மாதிரி சூழலை பயன்படுத்திக்கிறாங்க இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள். கொலை நடந்துச்சு, அதுக்கப்புறம் 2024 இடையில நடக்குது. இந்த மாதிரி காலத்தை நாங்குநேரி கொலை நடந்த போது வந்து தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சா? எந்த தேர்தல் நடந்துட்டு சொல்லுங்க? என்ன போலீஸ் ஒருவேளை மற்ற விஷயம் அந்த ஸ்ட்ராங் ரூமை பாதுகாக்கணும், இப்படியான நிறைய இடத்துக்கு ஃபோர்ஸ் மாறுது இல்லை சார்? அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போலீஸ் வச்சு பண்றாங்க சார். அதனால போலீஸ் தான் சார் நம்மகிட்ட வந்து எப்பயுமே ரிசர்வ் போலீஸ் எப்பயுமே உண்டு. ரிசர்வ்னாலே அனெக்சர் தான், அடிஷனல் தான், சரிங்களா? லா அண்ட் ஆர்டருக்கு தனி டீம் இருக்குது, சிபிசிஐடிக்கு தனி டீம் இருக்குது, உளவுத்துறை எஸ்பிசிடிக்கு தனி, எல்லாத்துக்குமே டீம் 50-100 பேர் வேணால் ஷார்ட்டேஜ் இருக்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் சாங்ஷன்லேருந்து அப்படியே இருக்குது. அது ஏதாவது குறைஞ்சிருச்சா? தேர்தல் வரைக்கும் எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா போயிட்டாங்களா? என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? எனக்கு புரியவே இல்லை. இப்போ இதுக்கும் அரசு தான் பொறுப்பு இருக்கணும். முழுக்க அரசு. தேர்தல் ஆணையமோ கோட் ஆஃப் கண்டக்ட் எங்கே வரும்? உங்களுக்கு தான் பிஜேபி சொல்லணுமா? சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நரேந்திர மோடி தான் காரணம் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் நடக்கிற கொலைகளுக்கு நரேந்திர மோடி காரணம் சொல்லிட்டு போயிடுவோம். இதில் என்ன இருக்கு? எடுத்து போச்சு. நீ லா அண்ட் ஆர்டர் முதல்ல ஸ்டேட் சப்ஜெக்ட், அது மூலம் அப்புறம் என் ஊர்ல நான் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியலன்னா அதுக்கு நான் நரேந்திர மோடியும் குஜராத்தையும் சொல்லிட்டு இருப்பேனா? இது கோட் ஆஃப் கண்டக்ட் எங்க வருது? இதுல ஒருத்தர் பழிவாங்கல் கொலை பண்ணிக்கிறாங்க. அது சார் நான் அதை தான் சார் சொல்றேன். புருஷன் பொண்டாட்டியவே கொல்லட்டும் சார். இப்போ வந்து பார்த்தேன், எந்த ஊர் ஞாபகம்ல, கோழி பண்ணை ஓனரோட ஒரு காதல், முறையற்ற காதல் ஒன்று வச்சு கட்டின புருஷனை கொல்றதுக்கான முயற்சி, சரிங்களா? இது வந்து ஒரு குடும்ப தகராறு தான், உங்களுக்கு புரியுங்களா? நான் கேட்குறது, கூலிப்படையை ஏவி ஆளை வச்சு அடித்து அந்த அம்மா கொல்ல முயற்சி பண்ணுது. நல்ல வேலையை அவர் தப்பிச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த நடவடிக்கை தான் சொல்கிறேன். நீ புருஷன் பொண்டாட்டி இன்னொரு உறவை பற்றி நான் பேசலை, அது காலகாலமாக வந்துருக்கு. அப்போ அதுக்கு கூலிப்படையை வச்சு ஆள் வச்சு போடுறாங்கன்னா அதுக்கு ஆள் இருக்குது தானே. ஒரு குவார்டர் வாங்கி ஒரு பிரியாணி வாங்கி கொலை பண்ணுறதுக்கு, கொலை முயற்சிக்குன்னு ஆள் இருக்குங்க. இதை தான் நான் சொல்லிட்டு அந்த அச்சமற்ற நான் சொல்லுவேன். காவல் உளவுத்துறை இதெல்லாம் கண்காணிச்சு, உளவுத்துறை மட்டும் இல்லை சார், உளவுத்துறை ரொம்ப பெருசாக செயல்பட்டு இருக்கணும். உளவுத்துறை மட்டும் இல்லை, நான் சொல்றது குற்றம் செய்வதற்கான அச்சம் இல்லை. இதை தான் நான் சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. மனைவி வந்து தன்னுடைய கள்ளக்காதலை புருஷன் தெரிஞ்சுக்கிட்டானேன்னு பார்க்குறாங்க. மனைவியும் கள்ளக்காதலும் சேர்ந்து புருஷனை கொல்லணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதற்கு கூலிப்படையை வச்சு ஆளியவே அடிக்கிறாங்க. அவர் தப்பிச்சுட்டார் சாமி. நான் சொல்லுது, புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிட்டாங்க,
புருஷன் முன்னாடி விஷம் வச்சுக்கிட்டாங்க. இது நம்ம எந்த உளவுத்துறையும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. ராவும் பண்ண முடியாது, ஐபியும் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது. ஆனால் கூலிப்படைன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இது எப்படி வருதுன்னு கேட்குறேன். இப்போ காசு கொடுத்தா அடிக்கிறதுக்கு 4 பேர் வருவாங்கிறது எங்கே வந்ததுன்னு கேட்குறேன். அதுதான் அச்சமற்ற தன்மை. அப்போ அதுக்கு ஒரு டீம் ரெடி ஆகுதுல்ல. ஒரு காஞ்சா, ஒரு டோப்பு, ஒரு போதை, ஒரு சரக்கு போட்டால் போய் 4 கொலை பண்ணிட்டு வந்துடலாம், பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த நடமாட்டங்களை பார்க்குறீங்களா இல்லையா? இவ்வளோ நியூஸ் நீங்கள் ஒரு 6-7 வருஷமாக நீங்கள் ஃபீல்டில் இருப்பீங்களா? 10 வருஷமாக ஃபீல்டு. 10 வருஷம் சொல்லுங்கள். இவ்வளவு அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுங்கள். நான் வந்து அதிகரிச்சுட்டா டேட்டாக்குள்ளேயே போல. நான் சொல்கிறது நீங்கள் ஹேவ் யூ எவர் ஹியர்ட் அபவுட் திஸ் மச்? இதை சொல்லுங்கள். உங்கள் 10 வருஷத்தில் டெய்லி 10 நியூஸ் கஞ்சா, போதைப்பொருள், அது வெளிநாட்டு போதைப்பொருள், கடுமையான பேர் கொண்ட போதைப்பொருள். யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே சென்னை பக்கத்தில் நான் பேர் சொல்ல விரும்பல, வேறு மாத்திரைகளை வாங்கி வச்சுட்டு அந்த மாத்திரைகளை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த மாத்திரை எப்படி பொடியாக்குறன்னு பண்ணி அதை எப்படி ஊசியில் கன்வெர்ட் பண்ணுறது, அதில் எப்படி போதை ஏற்றிக்கிறன்னு போட்டு அது கொடுத்துட்ருக்குறாங்க. சாதாரணமான மாத்திரைகள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறன்னு டெக்னாலஜி வரைக்கும் போய் நிற்குது. ஒரு அட்டை வந்து இவ்வளோ ரூபா தான், எனக்கு வந்து ஒவ்வொரு மாத்திரை இங்கே இவ்வளோ ரூபான்னு சொல்லி விற்றுருக்காங்க. ஏன்னா அதோட யூசேஜை மாற்றி அவன் கொடுக்குறான். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்குமா அதுக்கு முன்னாடி? எப்பயுமே போதை இருக்கும், எப்பயுமே எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆகி நிற்குங்கிற மாதிரி நிற்குது. குற்றச்செயலில் ஈடுபடுறவங்க கொஞ்சம் எவால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லலாம்? இல்லை சார், இல்லை கட்டுப்பாடுகள் வர வர அவங்க புது யுக்திகளை கண்டுபிடிக்கிறாங்க, புது பரிணாமம் அடைகிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பரிணாமம் அடையணும். நம்ம 303 வச்சுக்கிட்டு பேசாமல் உட்காந்துருப்போமா? நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு எதுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம கையில் எதுக்கு துப்பாக்கி இருக்குது? எதுக்கு சட்டப்பூர்வமாக எதுக்கு லத்தி கொடுத்துருக்குறாங்க? பொதுமக்கள் அடிக்கிறதுக்கா? அப்போ அந்த உரிமை உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்கள் தான் அதை நிலைநாட்டுங்கிறதுக்காக தானே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஒரு காலம் சார், ஒரு ஏட்டையாக போனார், ஒரு எஸ்ஐ வந்து பைக்கில் போனாருன்னா ஊர் 5 சார் எந்திரிச்சு நிற்கும் சார், கையிலே இறக்கி விட்டு நிற்கும் சார், தெரியுமா? இப்போ யாருக்காவது அச்சம் இருக்கா சொல்லுங்கள்? ஒரு பைக் நீங்கள் ஒரு சீன் பாருங்கள் சார், நீங்கள் தயவுசெய்து ரோட்டில் போய் பாருங்கள். ஒரு எஸ்ஐ பைக்கில் போகிறார், அந்த தெருவில் ஏதாவது சலனம் இருக்குதான்னு பாருங்கள். இதுதான் சார் மாறி போன சொசைட்டிக்கான அடையாளம். இதுதான் சார் அச்சமற்ற தன்மை. ஒரு 25 வருஷம் முன்னாடி நீங்கள் ஒரு எஸ்ஐ பைக்கில் போனார்னா உட்கார்ந்துருக்கிறவன் எந்திரிச்சு நிற்பான், கையில் இறக்கி விடுவான். அவன் குற்றவாளி கிடையாது, சாமானிய. நீங்கள் நானும் போய் எஸ்ஐ போகிறார் சார். இதுதான் சார் நம்ம அச்சமுள்ள தன்மைன்றது. காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மரியாதை. காவல்துறை அதிகாரி எங்கே மரியாதை இருக்குது? எந்த அதிகாரிக்கு மரியாதை இருக்குது? ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கே மரியாதை இல்லை. எஸ்ஐலாம் பாவம். ஒரு எஸ்ஐலாம் ஒரு காலத்தில் ஒரு ஸ்டேஷன் ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. அவர் தான் அதுக்கான ஹவுஸ் ஆஃபீஸரு, அதுக்கு தான் அதுக்கு ஹெட் ஆஃபீஸர். அவர் உட்கார்ந்துருப்பார், அவர் ஒரு எஸ்ஐ கண்ட்ரோல் பண்ணுவார். இன்றைக்கி ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து டிஎஸ்பியே வந்துட்டாங்க. சிறுவத்தூர்லாம் ஒரு காலத்தில் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான், ஒரு ஸ்டேஷன் தான் முடிஞ்சு வச்சு. இப்போ டவுனு, இப்போ வந்து தாலுகா, ரூரல் அப்போ அவ்வளோ வந்துருச்சு. டிஎஸ்பி உட்காந்துருக்காரு ஊருக்கு. நாங்களாம் எஸ்ஐக்கு மேலே பார்த்தது இல்லை நான் இங்கே சின்ன வயசில். இன்றைக்கி வந்து இப்போ இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் 4 இன்ஸ்பெக்டர் 12 எஸ்ஐ, ஒரு டிஎஸ்பி உட்காந்துருக்காரு. ஊருக்கு ஒரு டிஎஸ்பி. அப்போல்லாம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2 டிஎஸ்பி தான் இருப்பாங்க. அவ்வளோ போலீஸ் வந்து நான் இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? ஏன் இல்லை? நான் சொல்ல வர்றது ஆள்னாலேயோ ஆயுதத்தினாலேயோ அதிகாரத்தினாலேயோ இல்லை, அமல்படுத்துவதனால். அப்போ தான் நீங்கள் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியும். போலீஸ் ராஜ் அப்படின்ட்டுருவாங்க கடைசியாக சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு 100 கொலை நடக்கிறதுனால போலீஸ் ராஜ் சொல்கிறது நல்லதா? சொல்லுங்கள். உங்களுக்கு 100 கொலை நடந்தாலும் பரவாயில்ல, போலீஸ் ராஜ் கூடாது தானே சார்? நல்லா யோசிச்சு பாருங்க சார். ஏடிஎம்கே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏற்கிறீங்க இல்லைங்கிறத மறந்துடுங்க. அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், திமுக ஆட்சியில் அப்படி இருக்காதுங்கிற ஒரு பிம்பம் இருக்குதா இல்லையா? சொல்லு. அப்படி வெளியில் சொல்லுவாங்களா இல்லையா? பிம்பம் இருக்குது, அவ்வளோதான். நான் வந்து ஆமான்னு இல்லைன்னே டேட்டாக்குள்ள அந்த பேரை மாற்றணுமா வேண்டாமா? திமுக ஆட்சி இவ்வளோ சொல்லுங்க. நான் வந்து நம்ம அதிமுக ஆட்சியில் 210 நடந்துச்சு, இங்கே 250 நடக்கு. நான் நம்பருக்குள்ளே போல. இந்த பிம்பம், இந்த பப்ளிக்கில் இந்த டாக் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பயங்கரங்க, அதெல்லாம் இரும்பு மனுஷங்க, அந்த மாதிரிலாம் பயங்கர பின் இருந்துச்சா இல்லையா? போலீஸ் ஃபேவராக இருப்பாங்க இருந்துச்சுல. அந்த எண்ணெய் அந்த இடமே ஏன் பேர் நம்ம வாங்கக்கூடாது? திமுக ஆட்சினா அவ்வளோதான், எல்லாம் ஓடிட வேண்டியதான். இல்லை போலீஸ் எல்லாம் பின் எடுத்துருவாங்க, அப்படி வர முடியாது. நல்லது. போலீஸ் அட்ராசிட்டி அப்போ நிறைய இருந்துச்சு, இன்னும் பிம்பம் வருது. அட்ராசிட்டியே நம்ம அட்ராசிட்டியாக பேசுவோம். நம்ம இப்போ நீங்கள் லாக்அப் டெத்தை நம்ம ஆமான்னு சொல்ல போகிறோமா, சரின்னு சொல்ல போகிறோமா? சரி, அது நடக்காமல் இருக்கா? அங்கே வாங்க. அது நடக்காமல் இருக்கா? அது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கள். போன பீரியடில் நடந்த லாக்அப் டெத்துகளுக்கு மீடியாவும் பப்ளிக்கும் அன்னைக்கு இருந்த ஆப்போசிஷன் பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இன்னைக்கு வந்து இந்த 3 வருஷம் லாக்அப் டெத் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து மீடியா என்ன செய்யுது? இன்னைக்கு அந்த எதிர்கட்சிகள், அன்னைக்கு ஆளுங்கட்சி, அந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு என்ன செய்யுது சொல்லுங்கள். அப்போ என்ன நான் சொல்ல, நீங்கள் போலீஸ் வந்தால் போலீஸ் எக்ஸஸ் வந்துருன்றீங்க, போலீஸ் எக்ஸஸ் நடக்கலையான்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் நீங்கள் நல்ல பேராக வாங்கி நிற்கலாம்ல.
சார் நான் வந்து 4 ரவுடியில் அடித்தேன், அதில் 1-2 தப்பாக போச்சு, ரொம்ப சாரி சார். கவர்மெண்ட் உங்கள் பின்னாடி நிற்கும். கவர்மெண்ட் உங்கள் பின்னாடி நிற்கும். கவர்மெண்ட் பீரியட் உங்களுக்கு பின்னாடி நிற்பார். லா அண்ட் ஆர்டருக்காக நடந்துச்சு, அது வந்து ஒரு விஷயம் முன்ன பண்ண தப்பாக போச்சு, கை மீறி போச்சு, ரைட் ஓகே. அட்லீஸ்ட் லா அண்ட் ஆர்டராக தான் நிற்கும். லா அண்ட் ஆர்டரும் இல்லை, லாக்அப் டெத்தும் நடந்துக்கிட்டு இருக்கு, நல்ல பேரும் இல்லை. வேர் இட் வில் லீட்? ஏன் கவலையெல்லாம் இது முழுக்க தமிழக முதலமைச்சர்கிட்ட போய் நிற்குமேங்கிறது தான். நாளைக்கு தேர்தலில் போய் நிற்கணும்னு சொன்னேன். ஸ்லோவாக நடக்கும் சார் இந்த ப்ராசஸ். இது யாரும் வந்து பட்டக்குன்னு ஒரு நாள் வந்து ஒரு கோவிட் வந்துச்சு, ஒரு சுனாமி வந்துச்சு, ஒரு வெள்ளம் வந்துருச்சு, பப்ளிக் ஹோம் அப்படி வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போய் நிற்கும். எங்கேயோ திருநெல்வேலி நடக்கிற கொலை அவர் தலையில், தமிழ்நாடு முழுக்க அதான் எங்கேயோ நடக்கிறதெல்லாம் அவரு தான். திருநெல்வேலியில மட்டும் இல்ல, வண்ணாரப்பேட்டையில சொல்றேன். வண்ணாரப்பேட்டை எங்க இருக்கு? அது சென்னையில தான் சார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல நடக்கிறது, அது அந்தந்த போலீஸ் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு, அதை விட நம்ம ஆந்திராட்டையும் தெலுங்கானாட்டையுமே கொடுத்துடலாம், நமக்கு சம்பந்தமே இல்லை சொல்லிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை சார். நடக்கிற தமிழ்நாடு கிடையாதா சார்? தமிழ்நாடு தான். வண்ணாரப்பேட்டையும் பாளையங்கோட்டையும் தமிழ்நாடு கிடையாதா? தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தமிழ்நாடு போலீஸ் தானே பாதிக்கும். தமிழ்நாடு போலீஸ்னா ஹோம் டிபார்ட்மெண்ட் தானே பாதிக்கும். ஹோம் டிபார்ட்மெண்ட் சிஎம் தானே போய் நிற்கும். முசாஃபர் நகரில் ஒரு பாலியல் உணர்ச்சி நடந்தால் அதுக்கு நரேந்திர மோடி பொறுப்பெடுக்கணும். அந்நேரம் சமாஜ்வாடி கட்சி ஆட்சியில் இருக்கும். அந்நேரம் வந்து அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருப்பார். ஆனால் அங்கே கலவரம் இருந்துச்சுன்னா நரேந்திர மோடி தான் பொறுப்பு. ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அது வந்து யார்கிட்ட போய் நிற்கும்? நான் சொல்ல சார், நீங்கள் முதலமைச்சரை போய் நிற்காதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரிசல்ட்டை பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். இல்லை சார், அவர் இதில் என்ன பண்ண முடியும்? அவர் ஒரு சிஎம், ஒரு எப்படி கேட்டீங்க? அவங்க தானே சார் பண்ணோம். டிஜிபி என்ன பண்ண முடியும்? ஹோம் செக்ரட்டரி என்ன பண்ண முடியும்? சிஎம் என்ன பண்ண முடியும்? 4 மினிஸ்டர்ஸ் என்ன பண்ண முடியும்? என்ன நீங்கள் இப்படி கேட்டீங்க? அவங்க தானே சார் பண்ணணும். ஏன் சார், அதற்கான அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க தான் சார். ஒரு ஆளை ஒரு அதிகாரி மாற்ற தான் முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். அழகாக சொன்னீங்க. நான் இப்போ திருநெல்வேலிக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு? திருநெல்வேலியில் உங்களுக்கு தேவைப்படுது, நிறைய பிரச்சனை நடக்குது. எப்பா உன்னால் பண்ண முடியுமா முடியாதா? இல்லாட்டி வேறு கொண்டு வாங்க. மதுரையில் பிரச்சனை நடக்குது, தூத்துக்குடி, அப்படி தானே சார் நம்ம செய்யணும். நம்ம பேசிட்டு இருக்க நாள் தான் தூத்துக்குடியில் வந்து இந்த துப்பாக்கி சூடு நடந்த நாள், சரிங்களா? அன்னைக்கு தான் 13 உயிர்கள். அப்போ அந்த அதிகாரிகள் என்ன பண்ணப்பட்டாங்க? மாற்றப்பட்டாங்களா, அங்கேயே வைக்கப்பட்டாங்களா? இடமாற்றம். அவ்வளோதான். அப்போ நீங்கள் சரியில்லை, யூ டிடன்ட் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. அதான அர்த்தம். எதுக்கு மாற்றினீங்க? அவங்க என்ன யாருக்காவது பகைக்காக சுட்டாங்களா? அவங்க மனசில் சரின்னு போட்டு தானே சுட்டாங்க. நீங்கள் அவங்க அந்த ஆஃபீஸராக நீங்கள் இருங்க, சரிங்களா? அந்த கலெக்டர் வந்து எஸ் சொன்னதோ அல்லது அந்த எஸ்பி வந்து சுட சொன்னதோ எதனால? அவங்கள எந்த ஜாதிக்காரங்க அதனால் சுற்று, இல்லை அந்த ஊருக்காரங்க அதனால் சுற்று, இல்லை இந்த கட்சிக்காரங்க, அப்படியா? வயலன்ஸு கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. இப்போ சுட்டா தான் சரி வரும்னு அவருக்கு தோணியிருக்கு, அவர் செஞ்சிட்டார், ரைட்? அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? தேவர் டிரான்ஸ்ஃபர்டு. ஏன்? நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை, அவ்வளோதான். அப்போ சரியாக ஹேண்டில் பண்ணால் வச்சுருங்க, சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு மாற்றுங்க. அப்படி தானே செய்யணும். அப்போ தானே அதிகாரிகளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்ல, அதிகாரியில் செயல்பட விடணும்ல. நான் தான் சொல்ல, நீ எந்த அதிகாரி மாற்ற முடியாது. ஏன்னா அங்கே ஒரு மந்திரி ஹாப்பியாக இருப்பார் அந்த அதிகாரி மேலே, அங்கே ஒரு மாவட்டம் ஹாப்பியாக இருப்பார் அவர் மேலே. இல்லைண்ணே நம்மால்ண்ணே நமக்கு நல்லா செய்வார்ண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, சரி ரைட்டு. அப்புறம் எப்படி பண்ணணுன்றீங்க? அதான் சொல்ல வரேன், நீங்கள் வந்து பப்ளிக்கிட்ட நீங்கள் ஹாப்பியாக நல்ல குட்வில் வாங்காமல் போகிறீங்கன்றேன். அது உங்களுக்கு நல்லது செய்யாதுன்றேன். அவர்கள் நினச்சிக்கிறாங்க நமக்கு ஒரு வேலை. அது ஆளுமை இல்லை ஆட்சி, சட்டம் ஒழுங்கு தான் ஆட்சி. நம்ம சொன்னால் மந்திரி சொன்னால் எந்த வேலை நடக்காது? எந்த போலீஸ் ஆஃபீஸர் செய்ய மாட்டாங்க, எந்த கலெக்டர் செய்ய மாட்டார். அதெல்லாம் வேற ஆள் பரிசாக சொல்லிடுவாரா ஒரு கலெக்டர்? அப்போ நீங்கள் என்ன கொண்டு போய் நிப்பாட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன். லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுப்பா. மற்ற நம்ம கட்சி விஷயம், மற்ற சமாச்சாரங்கள் வேற, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சொல்லணுமா இல்லையா? நம்ம ஊரில் ஒரு கொலை நடக்கக்கூடாது, நம்ம ஊரில் பாலியல் உணர்ச்சி நடக்கக்கூடாது. நடந்துச்சுன்னா யாரு கேட்ட பேர் சார்? தமிழ்நாட்டில் டெய்லி 2 கொலை நடக்கு, டெய்லி 2 பாலியல் உணர்ச்சி நடக்கு, யாருக்கு கேட்ட பேர்? அதை தான் சொல்கிறேன். நான் அரசாங்கம் நல்ல பேர் வாங்குவதற்கான வழியை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்குமா? கட்டாயமாக எதிரொலிக்கும். அதான் சொல்லி, இது வந்து புரட்சியாக வெடிச்சுலாம் எதிரொலிக்காது. இதுதான் சைலண்ட் ரிவல்யூஷன் வாங்க. இப்போ தேர்தல் வந்திருக்கு, அது ரிசல்ட் வரும் சார். இது வந்து ஒரு தேர்தலுங்கிறது, நான் தான் உங்களுக்கு என்ன, தேர்தலுங்கிறது ஒரு காரணத்தினால வர்றது இல்லை. இப்போ 33 சீட்டு வந்து டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா லா அண்ட் ஆர்டருக்கு நல்லா இருக்குன்னு பப்ளிக் ஒத்துட்டான்னு நான் சொல்ல போகிறேன்னா? இல்லை நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் திரும்ப லா அண்ட் ஆர்டர் மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்லோவாக ஜென்ரேட் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன பேர் இருந்துச்சு, திமுகவுக்கு என்ன பேர் இருக்குது, எதனால அப்படி சொல்லலாம். தமிழகம் அமைதி பூங்கான்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுல்ல சார், எங்கே சார் இப்போ அந்த வார்த்தை இப்போ யார் யூஸ் பண்ணுறா சொல்லு?
லேட்டஸ்ட்டாக நீங்கள் லாஸ்ட்டாக எங்கேயாவது கேட்டிங்களா சொல்லுங்கள். இவ்வளோதான் பாயிண்ட். ஒரு காலத்தில் தமிழகம் அமைதி பூங்கான் இருந்த வார்த்தை காணும், அது யூசேஜ்லேயே இல்லை. இவ்வளோதான் பாயிண்ட். நம்ம சொல்கிறாங்கல்ல சார், இப்பயும் வட இந்தியாவோட சொல்லுவார் சொல்லட்டும், எனக்கு ஒன்று, அது உங்களுடைய ஒப்பீனியன். கண் கூட பார்க்க நான் சொன்னேன், நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கன்னா உலகம் இருண்டுறாது. இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புது. கண்ணை திறங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை நான் மூடிப்பேன், உலகம் இருண்டிருக்குன்னு வேறு சொல்லுவேன். சொல்லிங்க, எனக்குன்னு வச்சுருக்கேன். நான் நீங்கள் என்ன கருதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு நாள் நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்ல, அவ்வளோதான். அது கண் முன்னாடி நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்லோவான சேஞ்சை கொடுக்கும். அந்த சேஞ்சு டீப்பானதாக இருக்கும். நான் உங்களுக்கு எளிமையாக சொன்னேன். ஏன் இந்த ஆட்சி வந்து கூடுதலான கூட்டணி வைக்க வேண்டியிருந்துச்சு? எதிர்க்கட்சிகள் ரெண்டாக பிளவுபட்ட போது கூட ஏன் ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருந்துச்சு? ஏன் 40க்கு 40 ஜெயிக்கும்னு சொல்ல முடியல? இவ்வளோ தான் என்னுடைய கேள்வி. 2014 அந்த அம்மா ஜெயிச்சு காட்டினாங்களா இல்லையா? 37 ஒண்டியா. அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தனி, அன்னைக்கு திமுக கூட்டணி தனி, தனியாக அண்ணன் அந்த மாதிரி ஜெயிச்சாங்களா இல்லை? ஏன் திமுகவால் தனியாக ஜெயிக்க முடியல? இவ்வளோ யோசிக்க. நீ எதிர்க்கட்சிகள் பிளவுபட்டு கிடக்கும் போது இவ்வளோதான் நான் சொல்லுவேன். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு பேராதரவு இருக்குன்னா நீ தனியாக நிற்க முடியும்ல, நிற்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் கூட்டணி காங்கிரஸும் மார்க்சிஸ்டும், கேரளாவில் கிடையாது. ஏன்? கேரளாவில் காங்கிரஸுக்கும் செல்வாக்கு இருக்குது, மார்க்சிஸ்ட்டுக்கும் செல்வாக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் 2 பேருக்கும் செல்வாக்கு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? எளிமையானது. நான் வந்து பெரிய உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன்லாம் இல்லை. சாதாரண 2+2 4 அப்படிங்கிற ஒரு அடிப்படை வாய்ப்பாடு. கேரளாவில் ஏன் 2 தனியாக இருக்கிறாங்க? ஏன் அங்கே ஒன்று சேரக்கூடாது? ஏன் ராகுல் காந்திக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கேண்டிடேட் நிப்பாட்டுறாங்க? இவ்வளோ அங்கே நானும் பெரிய கட்சி, நீ பெரிய கட்சி, நீ யார் பார்த்துருவோம்? வா ஒண்டி. இங்கே 2 பேருமே சும்மா இருக்கும். திமுக தேவையில் வாழ்ந்துருக்கோம், நமக்கு இது சண்டை, பேசாமல் உட்காந்துக்கும். இவ்வளோதான் பாயிண்ட். அப்போ திமுக வலுவான கட்சியாக இருந்திருந்தால் 2014 ஜெயலலிதா செஞ்ச போல 2024 செஞ்சுருப்பாங்கல்ல. இவ்வளோதான் பாயிண்ட். கூட்டணி அந்த நட்புறவு அதை பேணி காக்கணும் சார். நட்புறவுலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா நம்மளாம் பேச முடியாது. எதுவுமே நட்புறவு. எதிர்க்கட்சிகள் இதை சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா? ஏன்னா திமுகவுக்கு சொன்னீங்க, எதிர்க்கட்சிகள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. சரியாகவே பயன்படுத்திக்கலாம். சரியாகவே நான் சொன்னேன், நான் பார்த்த என்னுடைய அரசியல் வரலாற்றில் திமுக போன்ற ஒரு ஆகச்சிறந்த எதிர்க்கட்சி நான் பார்த்ததே கிடையாது. பியூட்டிஃபுல்லாக பண்ணுவாங்க. சின்ன விஷயத்தை கூட அடித்து நொறுக்கி பண்ணிடுவாங்க. அதையே அவர் ஆட்சிக்கு வந்தப்பறம் செய்வாங்க. ஆனால் யாரும் கேட்க மாட்டேன். இதுதான் அந்த வியந்துக்கிட்டே இருப்பேன். கோவிட் பீரியடில் உனக்கு டாஸ்மாக் வேணுமா அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஆர்ப்பாட்டம் பண்ணார். அவரே நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது. ஆட்சிக்கு வந்தாங்க, கோவிட் பீரியட் இவங்க பீரியடில் கோவிட்டுங்க கடையை திறந்தாங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு பாருங்க. தமிழக முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நடந்த ஆர்ப்பாட்டம் போல இவங்க யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹைலைட் ஆச்சா சொல்லுங்கள். உங்களுக்கு நினைவு இருக்குல்ல, முதலமைச்சர் கையில் அந்த இதோ இருந்தது, அவருடைய மனைவி, அவங்க சகோதரி, எல்லாரும் குடும்பத்தோடு எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க இருந்தாங்க. அது எவ்வளோ வைரல் ஆச்சு, எவ்வளோ ஹைலைட் ஆச்சு, எவ்வளோ ஆமாம்ல கரெக்டு தானே கேள்வி வச்சு. அதே இது அவங்க திறந்தாங்களே, அப்படி ஏதாவது உங்கள் மனசில் காட்சி நிற்கிதா? இவ்வளோ தான் பாயிண்ட். இவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த சிலந்தி ஆற்றுல வந்து தடுப்பணை கட்டுறாங்க, பாலாறில் தடுப்பணை கட்டுறாங்க, கிருஷ்ணாவில் காவிரி தர முடியாது, போ என்ன பண்ண தர முடியாது, என்ன செய்ய போகிற அப்படிங்க எல்லா பக்கமும் அடைச்சிட்டாங்க. என்ன எதிர்க்கட்சி என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் எப்படி சந்தர்ப்பம் உங்களுக்கு? தண்ணி வருது வரல, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தமிழக முதலமைச்சர் இது வரைக்கும் வந்து கர்நாடகா என்ன செஞ்சுருக்காரு? ஒரு கட்சி தானே, கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ். நீ ராகுல் காந்தி டெய்லி பேசுறீங்க, ராகுல் காந்தி அந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிங்களா இல்லையா? என்னுடைய மூத்த சகோதரன் சொன்னாரா இல்லையா? இப்படி வச்சு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் இது அரசியல் எப்படிப்பட்ட மேட்டர்? அந்த மேட்டரே எடுக்கல. இவங்க காவிரி பிரச்சனையை பேசலை, எதையுமே பேசலை, திமுக காங்கிரஸ் கூட்டணியை பேசலை, தண்ணி வாங்கலைன்னு பேசலை. அது வருதுன்ற அதான் கரெக்டாக. அதுக்கு அறிக்கை எழுதி தர்றதுக்குள்ள ஆள் இருக்குது. எல்லா கட்சி தலைவரும் எழுதி தர்றதுக்கு ஆள் இருக்குது. எழுதி கொடுத்துறாங்க. இப்போ காவிரி சரி ஒன்று கொடுப்பான், ஆனால் பாலாறு சரி ஒன்று போட்டு அதில் அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நான் சொல்கிறது மனசில் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னேன் உங்கள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார் அது வலுவாக இருந்துச்சு, நீங்கள் சொல்லுங்கள். அதை தான் சொல்லிட்டு. ஸோ அப்போ இது எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக்காமல் இருக்கிறது அப்போ அது ஆளுங்கட்சிக்கு இயல்பு சாதகமாக தானே இருக்கும். ஆமாம், அதனால தான் அவங்க வந்து 30 சீட் மேலே ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன். ஆளுங்கட்சி சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அவங்க வந்து 3 சீட் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லியே. அவங்களுக்கு எப்படி அட்வான்டேஜ் இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கன்னு அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, பிரிஞ்சுக்கிட்டாங்க, போல எல்லா தப்பும் பண்ணாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? அப்போ அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அந்த எழுச்சி 2026 கை கொடுக்கும். நான் ஏற்கனவே இன்னைக்கு நிலைமை அப்படி இருந்துச்சு, 26 அவங்க ஆட்சினே சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே ஸ்டேட்டஸ் கோல் இருந்துச்சுன்னா 2026 திமுக உடனே நீங்கள் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுருக்கனால மக்கள் வந்து அதை நான் ஒத்துக்க மாட்டேன். எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்திக்காதனால எதிர்க்கட்சிகள் சரியா இல்லை, அதனால நான் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் மார்க், நான் 30 மார்க்கு, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்?
மற்ற யாரும் 30க்கு மேலே எடுக்கல. அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ நான் ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கன்றேன். ஆனால் 100க்கு 30 தான் நான் வாங்கியிருக்கேன்றேன். 100க்கு 30. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு. சூப்பர். மற்றவங்க 29, 28, 27. அவ்வளோதானே. 31 யாரும் இல்லை. அவ்வளோதான். ஸோ 30 cannot be a good score. நன்றி சார், உங்களுடைய நேர்க்கும் நீங்கள் பண்ண கருத்து. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Feel the nature, Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.